அது என்னமோ ஆறாவமுதம்னு சொல்லச்சே அப்படி மனசு தவிக்கிற மாதிரி, வாய் இனிக்கிறா போலே அபர்யாப்தாமிருத்தம்னு சொல்லச்சே அவ்வளவு சுவையா இல்லை. அதனால இந்த சம்ஸ்கிருதம் நடையாடுற வடதேசத்தை விட்டுட்டு அழகான ஆறாவமுதன்கிற தமிழ் பேர் இருக்கிற கும்பகோணத்துக்கே போய் தங்கிடுவோம் அப்படின்னு வடக்கேந்து அவர் தெற்கே வந்துட்டார்னு சரித்திரம். அந்த நாளிலிருந்து தமிழினுடைய இனிமை கும்பகோணத்தாலேயே பிரசித்தி பெற்று விளங்குகிறது. திருக்குடந்த ஆறாவதாழ்வான், கோமளவல்லி தாயார். இன்னைக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு திருக்கோலம் ஜாத்திரா. பெருமாளுக்கு தாயார் திருக்கோலம், தாயாருக்கு பெருமாள் திருக்கோலம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஊரில் மட்டும் கோமளவல்லி தாயாருக்கு சாரங்கபாணி திருக்கோலம், சாரங்கபாணி பெருமாளுக்கு கோமளவல்லி தாயார் திருக்கோலம்லாம் சாத்திட்டு தரையை போட்டுட்டு அர்ச்சகர் வெளியே வந்துடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு தரையை திறந்து ஹாரத்தி பண்ணால் அவருக்கே புரியாது யார் கோமளவல்லி யார் சாரங்கபாணி. அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாளாம். இவர் முகமாட்டமே அவர் முகம், அவர் முகமாட்டமே அவர் முகம், ரெண்டு பேரும்